உங்களுடைய பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேரு ஆர். சுபாஷிதா. நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ரேங்க் 5 செக்யூர் பண்ணியிருக்கேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகே. இப்ப அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் எக்ஸாம் எழுதணும்னா என்ன டிகிரி படிச்சிருக்கணும்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் நானு. காந்திகிராம் யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கேன். ஓகே. நீங்க எப்ப கல்லூரி முடிச்சீங்க மேம்? 2024 முடிச்சேன்னா, அப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சேன். முடிச்சோடனே ஒரு எக்ஸாம் வந்துச்சு. அது கொடுத்தேன். அதுல கிளியர் ஆகல. அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அதுல கிளியர் ஆயிருக்கு. ஓகேங்க. இப்ப இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி சொல்லுங்க. மொத்தம் 2 பேப்பரு. ஒன்னு வந்து நம்ம சப்ஜெக்ட் பேப்பர், அக்ரி பேப்பர் தான் இருக்கும். அது வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்னொரு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ். எல்லாம் சேர்த்து ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின், ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து ஒரு 100, டோட்டலா 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே அப்ஜெக்டிவ் தான். சிலபஸ் பத்தி சொல்லுங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் பேப்பர், இந்த டெக்னிக்கல் பேப்பர், உங்களுடைய பேப்பர்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்கும்? அதுல எது நம்ம முக்கியமா படிக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் பேப்பர் பார்க்கும்போது ஒரு 10 யூனிட் இருக்கும். அதுல நமக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், சீட் டெக்னாலஜி, அப்புறம் கிராப் ப்ரொடெக்ஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம காலேஜ்ல படிச்சது தான் இருக்கும். அதனால காலேஜ்ல தெளிவா படிச்சிட்டாலே இங்க ஈஸியா தான் இருக்கும். ஓகே. இப்ப என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சோர்ஸ் என்ன சோர்ஸ் இருக்குது படிக்க? ஆக்சுவலா நம்ம யூஜியோட நோட்ஸ், காலேஜ்ல ரெஃபர் பண்ணிருக்க நோட்ஸ் நம்ம ஒழுங்கா ரெஃபர் பண்ணாலே இங்க போதும் தான். அது போக நான் பிரைவேட் இன்ஸ்டியூட்ல இருந்து மெட்டீரியல் வாங்கி படிச்சிருந்தேன். ஜிஎஸ்க்கும் அதே மாதிரி தான். பிரைவேட்டா இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி அங்க இருந்து மெட்டீரியல் வாங்கி படிச்சது தான். ஓகே. இப்போ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு அகாடமிஸ்லாம் இருக்குங்களா படிப்பு சொல்லி தரதுக்கு? அகாடமிஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்க. இப்போ எப்படி சொல்றது, உங்க டெக்னிக்கல் பேப்பருக்கு கடந்த அட்டெம்ப்ட் நீங்க கொடுத்தீங்கல்ல, அப்ப என்ன மிஸ்டேக் பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க? அப்போ நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணல. பேசிக்கா ஒரு 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் பார்த்தேன். ஏன்னா நான் எக்ஸாம் முடிச்சு காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாள்லயே வந்துட்டனால என்னால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. மெயின் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் 3 பார்த்திருந்தேன். பட் இப்போ வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு. இப்போ அதனால எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணும்போது என்னால நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஓகே. லாஸ்ட் டைம்ல இருந்து படிக்கிறதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மாத்திக்கிட்டீங்களா? போன தடவை டெஸ்ட் பேட்ச் எதுவும் போடல. இந்த வாட்டி டெஸ்ட் போட்டு அதை ரெகுலரா மட்டும் ஃபாலோ பண்ணேன். ஓகே. ஜிஎஸ்க்கும் சரி, அக்ரிக்கும் சரி, ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டு அந்த கொஸ்டின்ஸை நல்லா ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணேன். இப்போ உங்களுடைய அக்ரி பேப்பர் வந்து சிபிடி எக்ஸாமா? அது வந்து சிபிடி, ஜிஎஸும் மேக்ஸும் வந்து ஓஎம்ஆர்ல. ஓகே. இப்போ ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஜிஎஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அவங்க அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஃபுல்லா பார்த்து அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்குவேன். அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது அந்த நோட்ஸையும் ஸ்கூல் புக்கே ரிவைஸ் பண்ணும்போது ஓரளவு 360 டிகிரில கவர் பண்ண மாதிரி இருந்தது. ஓகேங்க. இப்போ ஒன் டேல எப்படி பிரிச்சுப்பீங்க? டெக்னிக்கல் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? ஜிஎஸ் பேப்பருக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? மேக்ஸ் எவ்வளோ நேரம் ஒதுக்குவீங்க? அதாவது நான் படிக்கும்போது 4 ஹவர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு போயிடும் அக்ரி பேப்பருக்கு. ரிமைனிங் 4 ஹவர்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு போயிடும். 1 ஹவர் வந்து மேக்ஸ் பார்ப்பேன். ஓகே. ஜிஎஸ் பேப்பர் நீங்க செல்ஃபா தான் படிச்சீங்களா? இல்ல, அதுவும் இன்ஸ்டியூட் தான் போயிருக்கேன். ஓகே. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? அது இருக்கும். ஆனா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டா அடுத்து எப்போ எக்ஸாம் வரும் அந்த மாதிரி எதுவும் அஷ்யூர்டா தெரியாதுன்றனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடணுங்கிறனால மொபைல் கொஞ்சம் நானா கம்மி பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. உங்க குடும்பத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா? வீட்ல 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்டிவா இருந்தாங்க நல்லா. ஓகே. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் போடுவோம். அந்த டெஸ்ட் முடிச்சோடனே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது. திரும்ப அதே டெஸ்ட் கம்பைண்டா ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா டாபிக் வைஸ் பிரிச்சு கொடுப்பாங்க. திரும்ப கம்பைண்டா ஃபுல்லா வரும். அப்படி ஃபுல்லா போடும்போது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். திரும்ப அந்த மாதிரி டெஸ்ட் வரும்போது கரெக்டா ரிவைஸ் பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. 2வது முயற்சியில வெற்றி பெற்றிருக்கீங்க. கடந்த வாட்டி கிடைக்கல, இந்த வாட்டி 5வது ரேங்க் எடுத்து ஜெயிச்சிருக்கீங்க. போட்டோ எடுத்தது இந்த மூமெண்ட்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ரொம்ப ஹாப்பியா இருக்குதுண்ணா. இது வந்து ரேங்க் 5 எல்லாம் எதிர்பார்க்கல. அது வந்துருச்சா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே. படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட மெசேஜ் சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா படிக்கலாம். நம்ம போடுற எஃபர்ட் கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதான் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஓகே. நன்றி. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.